ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன அப்டேட் கொடுக்க போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம கார்டனில் சாமிக்காக என்னென்ன பூத்துருக்கு, எவ்வளோ பூத்துருக்குன்னு போய் பார்த்துட்டு பறித்து சாமிக்கு போட்டு கும்பிட போகிறோம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு சாமிக்கு தோட்டத்தில் பூ பறித்து. ஊருக்கு போனதுலேருந்தே பறிக்கவே கிடையாது. எல்லாமே பூத்து காஞ்சி அது விதையாகி போச்சு. அதையும் நம்ம ஒரு நாள் கலெக்ட் பண்ணோம். சரி, இப்போ வந்த வேலை பூ பறிக்க தான். போய் பூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி திருப்தியாக சாமிக்கு போட்டு சாமி கும்பிட போகிறோம். இது ஒரே ஒரு செடி பாருங்கள், என்னை விட ஹைட் ஆகி போச்சு. அவ்வளோ பெரிய செடி ஆயிடுச்சு. இதில் நான் தண்ணியும் கொடுக்கறது கிடையாது, உரமும் கொடுக்கறது கிடையாது. தண்ணி விட்டே திட்டக்கட்ட ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஊர்லேருந்து ஒரு 2 வாட்டி தான் கொடுத்துருப்பேன் தண்ணி. எல்லாம் பாதி காஞ்சி போயிருக்கு பாருங்கள். சென்டரில் எடுத்து போட்டு வேறு செடி தான் வைக்கலான்னு பார்த்தோம். சரி, மழை காலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்கும். இன்னும் 1 or 2 மந்த்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். நம்ம அதை யூஸே பண்ண முடியாது இடத்த. அதனால் சரி வேண்டாம், இந்த 2 மாதம் வரைக்கும் நம்ம என்னென்ன காய் போடணுமோ போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா 10 நாளில் விதை போட்டிருக்கேன். அது எல்லாமே குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னென்ன விதை போட்டிருக்கேன், எவ்வளோ பெருசு வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு 12 டேஸ் ஆகுது. 12 டேஸ் வந்ததுமே மறுநாளே விதை போட்டேன். எல்லா செடியும் காஞ்சி போயிடுச்சு. ஆளை கூப்பிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விதையெல்லாம் போட்டு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டைம் தண்ணி பாய்ச்சி கீரை விதை, காய் விதை எல்லாமே போட்டு அதுவுமே நல்லா ஓரளவு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருச்சு. நம்ம இன்றைக்கி பூஜைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நினச்சதை விட நிறையாவே பூ கிடச்சிருக்கு. சரி, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கடையில் வாங்க வேணாம், இன்றைக்கி இதை போட்டுக்குவோம். அடுத்த நெக்ஸ்ட்டு வீக்கு நம்ம கடையில் வாங்கி போட்டுக்கலாம். இவ்வளோ பூ நம்ம கடையில் வாங்க போனோம்னா 100 ருபீஸ்க்கு மேலே தான் சொல்லுவாங்க. நம்ம தோட்டத்திலே பறிக்கிறதுனால அது ஒரு ஹாப்பி. நம்ம கையால் செடி வச்சு அதில் பறித்து சாமிக்கு போடும்போது அது ஒரு திருப்தியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு. இன்னொரு செடி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன செடிக்கு போகலாம். இங்கே பாருங்கள், ஒரு குட்டி செடியில் கொஞ்சம் பூ இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கோழிக்கொண்டை இருக்குது. சரி, இதை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அதையும் பறிச்சுக்கலாம். நல்லா ரோஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக சாமிக்கு வைக்கிற மாதிரி நல்லா ரோஸ் மாதிரியே ரவுண்டாக இருந்தது குட்டி குட்டியாக. அதில் ஒரு 2 இது எடுத்துக்கலாம். பறிச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு வரிசையாக வச்சு சாமி கும்பிட போகிறோம். வரும்போதே பொங்கல் சுண்டல்லாம் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இப்போ பூ போட்டு நம்ம சாமி தான் கும்பிடணும். இங்கே பாருங்கள், எல்லா ஃபோட்டோவுக்குமே ஒன்று கரெக்டாக வந்துருச்சு. ஒரு 2, 3 பூ எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை பிச்சு நல்லா ஃப்ரண்ட்டில் சாமிக்கு போட்டாச்சு. அப்புறம் இதிலேருந்து கொஞ்சம் அதில் கூடையில் இருந்ததில் பாதி பூ தான் இதில் வச்சுருக்கேன். வீட்டு ஃப்ரண்ட்டில் கோயிலில் பிள்ளையாக இருக்குன்ட்டு அதை கொஞ்சம் கட்டி அதை வச்சுட்டேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பூ பார்க்க அழகாக இருக்குது. மேலே விளக்கு கூட ஒன்று வச்சு விட்டுட்டேன்.
பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்களே.